வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நீட்டு விடைத்தாள் கசிந்ததுல இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அவங்களோட கோரிக்கை அதான். கரப்பான்பூச்சியோட இயக்கத்துடைய கோரிக்கை அதான். ஆனா, அந்த இயக்கத்தோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம ராகுல் காந்தி, கம்யூனிஸ்ட்காரங்க அவன் இவன் லொட்டு லொசுக்குன்னு சேர வெட்டி, அரசியல் ரீதியான கருத்தா அது மாறிடுச்சு. ஆளுங்கட்சிக்கு, எதிர்க்கட்சிக்கு சண்டை. ஆட்சிய பிடிக்கிறதுல சண்டை. கொள்கையில சண்டை. கோட்பாடுல சண்டை. நல்ல பேர் வாங்குறதுல சண்டை. கெட்ட பேர் வாங்குறதுல பின் வாங்குறது. இப்படி அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை சச்சரவா கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப எதிர்க்கட்சிக்காரன உள்ள நீங்க கரப்பான்பூச்சிக்காரங்க போராடினது வரைக்கும் கரெக்ட் தான். ஏன்னா நியாயமான கோரிக்கை. யாரா இருந்தாலும் ஏத்துட்டே ஆகணும். எப்படி விடைத்தாள் கழிஞ்சிச்சு, அத நம்பி பரீட்சை எழுதுன அந்த விடைத்தாளை நம்பி அரசாங்கத்தை நம்பி பரீட்சை எழுதுன பிள்ளை கூட செத்து போச்சே, 4 பேர் செத்து போச்சே. அதுக்கு எனக்கு பணம் குடு. அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க. உயிரும் போச்சு. அவங்க வாழ்க்கையை இழந்து படிச்சதுக்கே காரணம் இல்லாம, காரியம் இல்லாம சும்மா வெந்தறியில பார்த்தது மாதிரி போச்சே அப்படின்னு அவங்க போராடினாங்க. அது கரெக்ட் தான் நம்மளும் சொன்னோம். நம்ம ஒண்ணு எப்பவுமே தப்பா ஒண்ணும் பேசல. ஆனா இதுக்கு அடுத்து இதை சாக்கா வச்சு நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ரொட்டு ருசுக்குன்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஊட மாட எதிர்கட்சியை ஊட கொண்டாந்து திணிக்கிறது, அதை அரசியலா மாத்துறது, அப்புறம் அது என்னென்னமோ போய்க்கிடுச்சு. அப்புறம் அது மாணவர்களை இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிரச்சனையா உருவாக்குறது. ஏற்கனவே மாணவர்களை வச்சுட்டு இலங்கையிலேயே ஆட்சி கவிழ்ப்பே நடந்துச்சு. நேபாளத்திலே அப்படித்தான் நடந்துச்சு. அதே போல வங்காளதேசத்திலே அப்படித்தான் நடந்துச்சு. அதே போல அரபு நாடுகள்ல இப்படித்தான், ஈரான் இப்படித்தான் மாணவர்களை கையில வச்சுதான் அவங்க நடக்குது. என்ன காரணம்னா அவங்களுக்கு வெளிநாட்டு சக்திகள் பணம் கொடுத்து உதவி, எதிர்க்கட்சியிலையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நாடை கிளசல் பண்றாங்கிறதே ஒரு நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. இதை நான் மோடிக்கு ஆதரவா பேசல. இயல்பான விஷயம் தான். அந்த இடத்துல இருந்து பார்த்தாதே உங்களுக்கு தெரியும். போராட்டம் பண்ணவனே சும்மா சொல்றான்டா நானும் சொல்லிட்டு போலாம். ஆனா அது உண்மை இல்லை. நீங்க பிறகுதான் பார்ப்பீங்க. பிறகுதான் என்னுடைய உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாது. போராட வெள்ளந்தியா பல பேர் போய் நிற்ப. ஆனா போராட வைக்கிறவன் வெள்ளந்தியான ஆள் கிடையாது. ரொம்ப கிரிமினலான ஆள். அதுக்கு என்னென்ன நடத்தணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேற வேற காரணத்தை வச்சு உங்களை எடுத்து கொண்டாந்து அந்த களத்துல விட்டுருக்கேன். அது அரசாங்கத்துக்கு நெருக்கடி பண்றது, பொருளாதாரத்துக்கு நெருக்கடி பண்றது, அந்த மாதிரியான பல விஷயங்களை சார்ந்து அந்த போராட்டங்களும் இருக்கும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இனிமே போராட்டம் வாபஸ் வாங்கணும். நியாயமான விஷயம் அதுதான். இப்ப ரூபா வேற கேட்கறியா, அவருக்கு நஷ்டீடு கேட்கறியா, அது கூட கொடுக்கலாம். தப்பு கிடையாது. நஷ்டீடு கூட கொடுக்கலாம். ஆனா இப்ப அவங்க நீட்டுத் தேர்வு வினாத்தாள கசிய விட்டா அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைனு, 10 வருஷம் சிறை கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வர போறாங்கன்னு மோடி வரை சொல்லிட்டாரு. இது வரைக்கும் இப்ப நீங்க கேட்ட 3 கோரிக்கையும் ஓகே கூட பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஆனா நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமா என்ன 4, 5 வச்சிருக்கீங்க. அது வந்து எப்படி நடக்குது என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, நாங்க இன்னும் 2, 3 விஷயத்த நிறைவேற்றாத்தையும் போவோம். போலீசார் எங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு நிறைய கோரிக்கை வச்சிருக்கீங்க. நடவடிக்கை போலீசார் உங்க மேல எடுக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டாச்சு. ரைட்டு. போலீஸ் உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சட்டத்திலே இடம் இல்லையாப்பா? சட்டத்திலே இடம் இல்லையே. சட்டத்துல இடம் தான் நீங்க கேஸை சந்திச்சுதான் ஆகணும். கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கேஸை. இங்கேயே நீ தப்பு பண்ணப்பட்டு தானே நான் இங்க வந்து போராடினேன். நீ தப்பு பண்ணல, நான் எதுக்கு இங்க போராடுறேன்? அதனால என் வாழ்க்கை பாதிக்கப்படுதே நீ கேட்கலாம். அது ரைட்டு தான். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது நமக்கு தெரியல. இப்ப கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல இப்ப இன்னைக்கு நேத்து அந்த பேச்சு வரல. என்ன காரணம்னு தெரியல. மாநில பட்டியலுக்கு வந்தா என்ன ஒரு பிரச்சனை, ஒரு டாக்டர் சீட்டுக்கு 10 கோடி ரூபா ஆகும் அப்படின்னு நானே சொன்னேன். அப்புறம் ஏழைகளுக்கு ஊசி போட வந்தா ஒரு ஊசிக்கு 3000 4000 கட்டுவேன். ஏழைகளால கொடுக்க முடியாது. கூலி வேலை பார்க்கறவனால 3000 4000 கொடுத்து சாதாரண காய்ச்சல் ஊசி எல்லாம் போட முடியாது. சும்மா அவன் நேரடியாக போய் சுடுகாட்டை படுத்துக்கிறவன் ஏழை வந்து நேரடியாக சுடுகாட்டில் படுத்துக்கிறவன். நீட்டு தேர்வு எடுத்த 10 கோடி 15 கோடி கேட்பேன். நேரடியாக அவனால ஊசியோட சாதாரண காய்ச்சலுக்கு தான் வருவேன். மாத்திரை 550, ஊசி 2500, மொத்தம் 3000 கொடுப்பேன். ஒரு ஊசி ஒரு மாத்திரையோடைய காய்ச்சல் நிற்க போது 4 ஊசி போடணும். ஆக மொத்தம் சாதாரண காய்ச்சலுக்கு 15,000 செலவழிக்கணும். நீங்க தாலியா இருக்க வேண்டாம். என்ன இருக்கு? 15,000 ஒரு வருஷம் ஓடிடும். ஒரு வருஷம் வாழ்ந்துடலாமையா 15,000 வச்சு? சும்மா ஏழை குடும்பம் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓஏபி வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி போக்குக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்ப மாநில பட்டியலுக்கு வந்தா என்ன பிரச்சனை? நான் ஏற்கனவே உரிய போட்டு மாநில பட்டியலுக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க? டிஎன்பிசி ஏற்கனவே மாநில பட்டியல் தான் நடக்குது. பரீட்சை பூராமே எல்லாமே தாசில்தாரு, ஆர்ஐ எல்லா விஷயமே குரூப் 2, குரூப் 4 பூராமே டிஎன்பிசி மூலமா தான் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனா இது நேர்மையா நடக்குதா? நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி துறைக்கு நான் சொல்றேன், இது நேர்மையா எத்தனை முறை கேள்வித்தாள் விடை, எத்தனை முறை லீக் அவுட் ஆயிருக்கும் தெரியுமா? கொஸ்டின் எத்தனை முறை ரத்தம் ஆயிருக்கும் தெரியுமா? சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎன்பிசியில படிச்சு வேலைக்கு போனவங்க பூரா பேர் காசு வாங்கிட்டு காசு கொடுத்துட்டே போயிருக்கேன்னு நான் சொல்றேன். நீ சவால் வர என் மேல வழக்கு தொடுக்க ரெடியா? நீ வழக்கு தொடுக்க ரெடியா? எங்கிட்டே வந்து ஏகப்பட்ட பேர் நேர புரோக்கரை வச்சு கேட்டானையா? 10 லட்ச ரூபா விடு, 5 லட்ச ரூபா விடு, டிஎன்பி பரிசு எழுதிக்கிறவனை பாஸ் ஆக வைக்கிறேன், இன்னும் வேலைக்கு போறேன், எனக்கு ரூபா கொடுக்குறான்னு இங்கேயே வந்து ஆளை வச்சு கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் எப்படி ஊழல் எல்லாம் நடக்குது? எப்படி நடக்குது? 2019 டிஎன்பிசி எழுதி ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் 8வது படிச்சிருக்கானா, ஆட்டுக்குட்டி மேய்க்கிற ஸ்டேட் ஃபர்ஸ்டான்.
ஸ்டேட் போயிட்டாமியா. எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆளு மாநிலம் முழுக்க பறந்து காசு கொடுத்தவனுக்கா ஃபர்ஸ்ட். அது எப்படி கம்ப்யூட்டர் எப்படி திருச்சு, அங்க எப்படி தப்பா போச்சு? அப்ப அதுக்கெல்லாம் அவர் போராடலையாப்பா. அது குற்றவாளி கூட என்ன ஆனே காரணம் என்ன மாநில சர்க்கார் அவனை தூக்கி தூக்குல ஏத்திட்டீங்களோ நான் கேட்கிறேன். மந்திரி பதவி விலகினாரா, இல்ல முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி பதவி விலகினாரா, இல்ல அந்த அதிகாரிகளை பூரா அது சுப்பிரமணியன் ஒரு தெரிந்தார் அப்ப தலைவர், டிஎன்பி தலைவர். அவர் என்ன தூக்குல போட்டீங்களா, இல்ல அதுல காசு கொடுத்து வேலை வாங்கினவன பூரா சுட்டிகளா, என்ன பண்ணீங்க? என்ன சுதந்திரமா தெரியும்? எந்த வேலையும் பார்க்கல, எந்த வேலையும் பார்க்கல. மாநிலத்தை எப்படியா ஃபர்ஸ்ட் வர முடியும்? இரவு பகலா கோச்சிங் சென்டர் போய் படிச்சு பார்த்த முடியாது. ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் புதுக்கோட்டையில பேப்பர்ல வந்துருச்சு. அவனை தூக்கி விசாரிச்சாங்க. தூக்கி குண்டக்க மடக்க அடிச்சு விசாரிச்சா நான் இப்ப 20 லட்சம் கொடுத்தேன் ஒரு ஆள்கிட்ட அப்படின்ட்டு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அந்த துறையவே நீங்க கிடைச்சிருக்கணும். அந்த துறையவே கிடைச்சிருக்கணும்யா. ஒரு சாதாரண குறு போர்லயே உங்களால திறம்பட நடத்த முடியலையே. அப்புறம் இதுக்கு போ நீட்டை கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல உங்களோட மாநில பட்டியலுக்கிட்டா அங்க மாடை பத்தி மேய்க்கிறதா உங்களை எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். மாடை பத்தி விடுறதாங்கிறேன். மாணவனை தேர்ச்சி வர்றதா இல்ல காசை வாங்கிட்டு குமிச்சம் போடுறதா நீங்க எல்லாரும்? டிஎன்பி நீட்ல அப்படி இல்ல. காசை கொடுத்து காசை வாங்கினு எந்த கம்ப்ளைண்ட் எங்கேயுமே வரல. ஒரு தடவை நீட்டுக்கு வினாத்தார் கழிஞ்சிருச்சு 2 தடவை. அது மட்டும்தான் குற்றம். ஆனா யார்கிட்டயுமே நீட்டுல நான் காசு கொடுத்தேன், நான் பாஸ் ஆனி, நான் 20 லட்சம் கொடுத்தேன், 30 லட்சம் கொடுத்தேன், அந்த கம்ப்ளைண்டே வரலையப்பா. ஆனா டிஎன்பிசில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்காப்பா. டிஎன்பிசி ஒரு ஆள் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறவன் 25% 30% காசு கொடுத்துட்டே வேலைக்கு போயிருக்கான்னு நான் சொல்றேன். டிஎன்பிசி நீ பரிச்சை எழுத கிளிக்க முடிஞ்சு உட்காந்து வந்திருக்க, கம்ப்யூட்டர்ல அவனாத்தே பாஸ்போர்ட் விட்டுருக்கான். அப்புறம் விசாரிப்பியா நீ? அப்புறம் விசாரிக்கணும்ல, ஏன் விசாரிக்க மாட்டேங்கிற? நீ மட்டும் டெல்லி மட்டும் படையெடுத்து போறிய, ஓன் துறை நாரி போய் கிடைக்க டிஎன்பிசி துறை. அதை வச்சு என்ன பண்ணுவ? ஒன்னும் தெரியாத வழி தெரியாதவன் பரிச்சை எழுதிக்கிட்டு டிஎன்பிசில எல்லாரும் காசு கொடுத்தா போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படின்னு தெரியல. ஆனா டிஎன்பிசி காலங்காலமா இங்க டிஎன்பிசின்னு எழுதி அவன்கிட்ட நேரடியா புறக்குற வந்துடுறேன், நேரடியா சந்திக்கிறேன், நேரடியா காசு வாங்குறேன், நேரடியா போஸ்டிங்கா போட்டு விட்டு போயிடுறேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? இதெல்லாம் மாநிலத்துக்கு தெரியாதா? தமிழ்நாடு சர்க்காருக்கு தெரியுமா தெரியாத? இதெல்லாம் ஏன் அவனை நீ கைது பண்ணல? ஏன் நீ இவனை தூக்குல போடல? ஏன் நீ இவங்களை போய் உள்ள அடைக்கல? ஏன் நீ நஷ்டீடு கொடுக்கல மாணவனுக்கு? வேற காசு கொடுக்காத பூரா பெயில், காசு விட்ட பூரா பாசு கொண்டு வந்து டிஎன்பிசில. அது ஏன் வேலை என்ன ஆச்சு? ஏழையா இருந்தா வேலை கிடையாது, பணக்காரன் இருந்தா வேலை உண்டு. படிக்கல எங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படி கொண்டு வந்தானே, அதுல என்ன பண்ண? 2010 முடிஞ்சுச்சுல அந்த கேஸ். அந்த கேஸ் என்ன ஆச்சு? தண்டனை கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அதிகாரி தண்டனை கொடுக்கணும், காசு கொடுத்தவங்க தண்டனை கொடுக்கணும், எல்லாம் தண்டனை கொடுக்கணும். படிச்சவனுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு இல்லையா? உங்க துறையே நாசமா போச்சுல. இப்ப அந்த மாதிரி திருப்பி நீட்டி நாசப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. மெடிக்கல் காலேஜுக்காரனோட கை கோர்த்துக்கிட்டு எல்லா கட்சிக்காரனும் கேட்டா 200 கோடி 300 கோடி 400 கோடி 1000 கோடி 2000 கோடி சீட்டுல பேரம் பேசி வாங்கிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் மாணவன் மூலியமா உங்க ஆசையை நிறைவேற்ற பாக்குறீங்க. இது நடக்காது, இது நடக்காதுப்பா. இப்ப போராட்டம் நடக்கும்போது போராட்டத்தை விளக்க வாங்கி நினைக்கிறீங்களா? போராட்டத்தை விளக்க விட மாட்டாங்க, போராட்டத்தை விளக்க விட மாட்டாங்க. நீ பாரியா என்னென்ன பண்றாங்கன்னு. இப்ப எதுக்கு உங்களை நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு மோடி? நீ சொல்றது பூரா நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது அந்த நாட்டுல. கரப்பாம்பூச்சி ஒன்னும் பெரிய சண்டியர் கிடையாது இந்த நாட்டுல, தெரிஞ்சுக்க. நீ சொல்லக்கூடிய கோரிக்கை பூரா மோடி ஏன் ஏத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? கிரிமினத்தால் கழிஞ்சதுக்கு அதிகாரிக்கு 10 கோடி அவதாரம், 10 வருஷம் சிறை தண்டனை. சரி, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், அவர் ராஜினாமா. 2 ஏத்துக்கிட்ட, 2 நடந்துருச்சு. 3வது கேட்க போற. இப்ப நல்ல பேர் வாங்கிட்டே வந்துட்டாரு, சொல்றதை செஞ்சுட்டாங்களாப்பான்னு. ஆனா நீ போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டேன், வாபஸ் வாங்க மாட்டேயா? நீ கூட ஒரு ஆள் வாபஸ் வாங்க விட மாட்டானே அவனைய. நான் சொல்றேன் இல்லையா, கலவரம் பண்ணி மோடிக்கு அவ பேர் உருவாக்கணும். நாடை என்ன நடக்குதுன்னு தெரியும். வெளிநாட்டுக்காரனுக்கு இந்தியா சரியில்லை அப்படின்னு பேர் வாங்கணும். அப்படிங்கிறக்கா வேலையில இறங்க ஆரம்பிச்சேன், உள்ளே இறங்க ஆரம்பிச்சேன். பட்டாம்பூச்சிக்காரன் கரப்பாம்பூச்சிக்காரன் வேணா போய் தூங்கலாம், வேற உள்ள இருக்கவே தூங்க மாட்டேன். பாராளுமன்றத்தை அடிச்சு நொறுக்கி கலவரம் பண்ணி உண்டு இல்லைன்னு பார்த்தேன். ஆகாத கோரிக்கை உள்ள வைக்க போறேன், உள்ள வைக்க போறானையா? கரப்பாம்பூச்சி தேவையில்லை மாட்டிக்கிட்டேயா சிக்கல்ல? அப்ப புச்சில் அடிக்க போறாங்க எல்லாத்தையும். ராணுவம் வந்து புச்சில் அடிக்க போறேன், உங்க எல்லாத்தையும் குண்டாங்கட்டு அடிச்சு நொறுக்க போறேன். அப்புறம் கேஸ் இல்லை, அப்புறம் எப்படி கேஸ் இல்லாம இருக்க முடியும்? உன் கோரிக்கை நிறைவேற்றின காலியாக கலைஞ்சு போ. அப்ப கலைய விட மாட்டேன். யார் உன்னை கலை விடாம இருக்கிறது? நீங்க 2 கூட்டணி அப்பனா நாட்டை காசு வாங்கினா இலங்கை மாதிரி நடத்த பாக்குறீங்களா? நாட நேபாள மாதிரி கொண்டு வர பாக்குறீங்களா? ஈரான் மாதிரி கொண்டு வர போறீங்களா? நாட சிரியா மாதிரி கொண்டு வர பாக்குறீங்களா? நான் கேட்கிறேன், வங்காளதேசம் மாதிரி கொண்டு வர பாக்குறீங்களா? ஒரு போராட்டங்கிற மணிக்கு வச்சு நாங்களாம் பாத்துக்கிட்டு இருக்க முட்டா போயலா? நான் கேட்கிறேன், இப்ப வாபஸ் வாங்க, வாபஸ். இப்ப நல்லவர் வாங்கிட்டாப்ல மோடி. நீ வாபஸ் வாங்க போற, நீ வாபஸ் வாங்க கூடாதும்ப. அப்ப நீங்க எல்லாரும் அடிவத்தி சாக வேண்டியது ராணுவத்துக்கு.